ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நியூக்ளியர் பிசிக்ஸ்ல இருக்கிற ஒரு கான்செப்ட், வயலேஷன் ஆஃப் பார்ட்டி கன்சர்வேஷன் இன் பீட்டா டிகே. ரேடியோ ஆக்டிவிட்டியில பீட்டா டிகே ப்ராசஸ் நடக்கும்போது அதை நம்ம அப்சர்வ் பண்ணோம்னா அதுல பார்ட்டி கன்சர்வ் ஆகாது. பார்ட்டி கன்சர்வேஷனுங்கிற பிரின்சிபல் ஒரு பீட்டா டிகே ப்ராசஸ் நடக்கும்போது அங்க வயலேட் ஆகுது. இது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல பாரிட்டினா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். அது பார்த்ததுக்கு அப்புறமா இந்த பார்ட்டி கன்சர்வேஷன் எப்படி வயலேட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பார்ட்டினா என்னங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பார்ட்டிகிள் அல்லது ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அல்லது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராசஸ், இதை நம்ம அப்சர்வ் பண்றோம். அப்சர்வ் பண்ணும்போது கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்ல எக்ஸ் ஒய் இஜெட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து நம்ம அப்சர்வ் பண்றோம். அப்சர்வ் பண்ணும்போது அந்த பார்ட்டிகளோ அல்லது அந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸோ அல்லது அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராசஸோ நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு வியூல நமக்கு தெரியுது. இப்போ இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டமான எக்ஸ் ஒய் இஜெட்ல இருந்து நம்ம அந்த சிஸ்டமையோ இல்ல அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராசஸையோ அப்சர்வ் பண்ணும்போது அது நமக்கு ஒரு மாதிரி தெரியுது அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அப்படியே அந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்ல ஒரு மிரர் வச்சோம்னா என்ன ஆகும்? எக்ஸ் ஒய் இஜெட் அப்படிங்கிற அந்த கோஆர்டினேட்ஸ் அப்படியே அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நமக்கு என்னவா தெரியும்? மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இஜெட்டுங்கிற கோஆர்டினேட்ஸா நமக்கு இருக்கும் இல்லையா? அதாவது என்னன்னா கோஆர்டினேட் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கோஆர்டினேட் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்ல எக்ஸ் ஒய் இஜெட் அப்படிங்கிற கோஆர்டினேட்ஸ் இருக்கு. அப்படியே ஆரிஜினுக்கு நம்ம இந்த பக்கம் பார்த்தோம்னா, ஆரிஜினுக்கு ரைட் சைட் பார்த்தோம்னா எக்ஸ் ஒய் இஜெட்டுங்கிற கோஆர்டினேட், ஆரிஜினுக்கு அப்படியே லெஃப்ட் சைட் பார்த்தோம்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இஜெட் அப்படிங்கிற கோஆர்டினேட்ஸ் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒய் இஜெட் அப்படிங்கிற கோஆர்டினேட்ஸ்ல இருந்து நம்ம இதை அப்சர்வ் பண்றோம். அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இஜெட்டுங்கிற கோஆர்டினேட்ஸ்ல இருந்து அந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸையோ அல்லது அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராசஸையோ நம்ம அப்சர்வ் பண்றோம். அப்சர்வ் பண்ணும்போது பார்க்கறதுக்கு அந்த சிஸ்டமோ அல்லது அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராசஸோ நமக்கு எந்த விதமான வித்தியாசத்தையும் கொடுக்கல அப்படின்னா, பார்க்கும்போது எந்த ஒரு வித்தியாசத்தையுமே கொடுக்கல அப்படின்னா அங்க பார்ட்டி கன்சர்வ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லாம நீங்க கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்ல எக்ஸ் ஒய் இஜெட்டுங்கிற கோஆர்டினேட்ஸ்ல இருந்து அதை அப்சர்வ் பண்ணும்போது அது ஒரு மாதிரியும், அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இஜெட்டுங்கிற கோஆர்டினேட்ஸ்ல இருந்து நீங்க அதை அப்சர்வ் பண்ணும்போது அது வேற மாதிரியும் தெரிஞ்சது அப்படின்னா அங்க பார்ட்டி வயலேட் ஆயிருக்கு அப்படிங்கறதுதான் அதோட மீனிங். இப்போ இதை நம்ம ஒரு டெஃபினிஷன் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, probability of finding a particle between a range of coordinates is not affected by a transformation of the type of coordinate reflection. So இங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, probability of finding the particle, ஒரு பார்ட்டிகிளை நீங்க பாக்குறீங்க, சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸை பாக்குறீங்க அல்லது எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராசஸை நீங்க பாக்குறீங்க, அதை பாக்குறதுக்கான அந்த ப்ராபபிலிட்டினா சான்ஸ். ஸோ அந்த சான்ஸ் நீங்க எக்ஸ் ஒய் இஜெட்டுங்கிற கோஆர்டினேட்ஸ்ல இருந்து பார்த்தாலும் சரி, மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இஜெட் அப்படிங்கிற கோஆர்டினேட்ஸ்ல இருந்து பார்த்தாலும் அந்த ப்ராபபிலிட்டி மாறாம இருந்ததுன்னா, அதாவது அந்த சான்ஸ் மாறாம இருந்தது அப்படின்னா பார்ட்டி கன்சர்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறதான் அதோட மீனிங் அப்படின்னு இந்த இடத்துல இந்த டெஃபினிஷன்ல சொல்லியிருக்கு. இப்போ இந்த பார்ட்டிக்கு நம்ம ஒரு நம்பர் அசைன் பண்ணோம்னா, இந்த பார்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு நம்பர் அசைன் பண்ணோம்னா இந்த பார்ட்டிங்கிறத புரிஞ்சுக்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த பார்ட்டி அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு நம்பர் அசைன் பண்றோம். பார்ட்டி ஆபரேட்டர்னு அதை சொல்லிட்டு அதுக்கு ஒரு நம்பர் அசைன் பண்றோம். அப்போ நீங்க ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸையோ இல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராசஸையோ பாக்குறீங்க. பார்க்கும்போது எக்ஸ் ஒய் இஜெட் அப்படிங்கிற கோஆர்டினேட்ஸ்ல இருந்து நீங்க அதை பாக்குறீங்க. பார்த்துட்டு அப்படியே மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இஜெட்டுங்கிற கோஆர்டினேட்ஸ்ல இருந்து அதை நீங்க பாத்தீங்கன்னா அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ப்ராபபிலிட்டி நீங்க அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டமுடைய ப்ராபபிலிட்டி அல்லது சான்ஸ் ஃபார் ஃபைண்டிங் த பார்ட்டிகிள், அது அப்படியே சைன் மாறுது அப்படின்னா, நெகட்டிவா மாறுது அப்படின்னா, அப்போ இந்த பார்ட்டியோட வேல்யூ என்னவா இருக்கும்னா -1 இருக்கும். அந்த ஈக்குவேஷனை நீங்க இங்க பாருங்க,
psi of x, y, z is equal to minus psi of minus x minus y minus z. அப்படின்னா என்ன மீனிங்? நீங்க இந்த xyz கோஆர்டினேட்ஸ்ல இருந்து பார்க்கும்போது psi அப்படின்னு சொல்லி அதனுடைய அந்த வேவ் ஃபங்க்ஷன் இருக்கு. அப்படியே கோஆர்டினேட் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. கோஆர்டினேட் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது அப்படின்னா நீங்க அதை பார்க்கும்போது மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இஜெட் அப்படிங்கிற கோஆர்டினேட்ஸ்ல இருந்து பாக்குறீங்க. அப்போ அந்த பார்ட்டிகளோட வேவ் ஃபங்க்ஷனே மைனஸ் அப்படின்னு மாறிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து அந்த இடத்துல இது என்னவா இருக்கு? இங்க வந்து பாரிட்டி வயலேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த பாரிட்டிக்கு நம்ம நம்பர் கொடுக்குறோம்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இங்க பாரிட்டி வயலேட் ஆனதுனால இதை என்ன சொல்லுவோம்னா ஆட் பாரிட்டி வேவ் ஃபங்க்ஷன். ஆட் பாரிட்டி வேவ் ஃபங்க்ஷன். அப்போ அந்த பாரிட்டிக்கான அந்த வேல்யூ -1 அப்படின்னு வருது. ஸோ பாரிட்டி ஆபரேட்டர்ல பாரிட்டிக்கான அந்த வேல்யூ -1 அப்படின்னு வந்ததுன்னா இந்த வேவ் ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்றோம்? ஆட் பாரிட்டி வேவ் ஃபங்க்ஷன். இன்னும் சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாரிட்டி வயலேட் ஆகுது அப்படிங்கும்போது அங்க வந்து ஆட் பாரிட்டி அப்படின்னு நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கான வேல்யூஸ் அசைன் பண்ணும்போது பாரிட்டி வந்து -1 வரும். இதுவே நீங்க அதே சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அல்லது அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராசஸை நீங்க அப்சர்வ் பண்ணும்போது இந்த வேவ் ஃபங்க்ஷனுடைய அந்த சைன் மாறாம இருந்ததுன்னா இப்போ இங்க பாருங்க XYZ இருந்து பார்க்கும்போது அது சை அப்படின்னு தான் இருக்கு அந்த வேவ் ஃபங்க்ஷன். இதுவே -x -y -z அப்படிங்கிற கோஆர்டினேட்ஸ்ல இருந்து பார்க்கும்போது அப்பயும் அது சை அப்படின்னு சொல்லி தான் இருக்கு. சைன் வந்து மாறல. அப்போ அதனுடைய அந்த பாரிட்டி ஆபரேட்டருக்கான வேல்யூ என்னவா இருக்குன்னா +1 அப்படின்னு சொல்லி இருக்கும். இது வந்து எப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ்ல நம்ம ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? f of x is equal to minus f of minus x. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னா இப்போ x அப்படின்னு இருந்தா அதுக்கு f of x. இந்த ஆட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? அந்த எக்ஸ்ங்கிறது -x மாறுச்சுன்னா ஆட் ஃபங்க்ஷனோட வேல்யூ -f of x மாறிடும். ஸோ அதை ஆட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஈவன் ஃபங்க்ஷனை வந்து நம்ம அந்த எக்ஸ்ங்கிறது -x மாறினாலும் அந்த ஃபங்க்ஷனோட சைன் வந்து மாறாம இருந்துச்சுன்னா அதை ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் பாரிட்டியோட அந்த நம்பர் பாத்தீங்கன்னா பாரிட்டியோட அந்த நியூமரிக்கல் வேல்யூ பாத்தீங்கன்னா வேவ் ஃபங்க்ஷனோட சைன் மாறுது அப்படிங்கும்போது கோஆர்டினேட் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும்போது வேவ் ஃபங்க்ஷனோட சைன் மாறுச்சுன்னா அப்போ அது ஆட் பாரிட்டி. சைன் மாறாம இருந்தா அது ஈவன் பாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து பாரிட்டிக்கான ஒரு ஜென்ரலான ஒரு ஐடியா. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ நியூட்ரினோ அதாவது பீட்டா டிகே நடக்கும்போது அந்த பாரிட்டி வயலேஷன் எப்படி நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ 1956 வரைக்கும் சயின்டிஸ்ட் நம்பிக்கிட்டு இருந்த விஷயம் என்னன்னா எல்லா நியூக்ளியர் இன்ட்ராக்ஷன்ஸ்லையும் இந்த பாரிட்டி கன்சர்வ் ஆகுது அப்படின்னு அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இதை வந்து இன்னொரு விதத்துல எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டையோ அல்லது ஒரு ப்ராசஸையோ நீங்க பார்க்கும்போது அதோட மிரர் இமேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை நீங்க பார்க்கும்போது நீங்க அப்படியே வந்து கோஆர்டினேட் சிஸ்டம்ல அப்படியே வந்து ஆப்போசிட் கோஆர்டினேட்ஸ் அதாவது XYZ அப்படின்னு இருந்ததுன்னா அப்படியே வந்து அதோட மிரர் இமேஜ் நீங்க பாக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? -x -y -z அது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்கன்னு அர்த்தம். அதான் மிரர் இமேஜ். ஸோ அப்போ 1956 வரைக்கும் சயின்டிஸ்ட் நம்பிக்கிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டையோ ஒரு ப்ராசஸையோ நீங்க பார்க்கும்போது அதோட மிரர் இமேஜ் எப்படி இருக்கும்? ஒரிஜினலா அந்த ஆப்ஜெக்ட் ஆர் ப்ராசஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அப்படியே தான் தெரியும். ஸோ நீங்க கோஆர்டினேட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறதுனால அந்த மிரர் இமேஜோ அல்லது அந்த ஆப்ஜெக்டையோ அல்லது அந்த ப்ராசஸோ மிரர் இமேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆர் ப்ராசஸ் அது வந்து மாறாது அப்படின்னு அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க 1956 வரைக்கும். 1957 லீ அண்ட் யாங் அப்படிங்கிற இந்த 2 சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க? பீட்டா டிகே நடக்கும்போது பாரிட்டி கன்சர்வ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. அவங்க வந்து அதை கொஸ்டின் பண்றாங்க. ஸோ அதை கொஸ்டின் பண்றதுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நியூட்ரினோவோட மிரர் இமேஜை அவங்க எடுக்கிறாங்க. ஸோ நியூட்ரினோவோட மிரர் இமேஜை அவங்க எடுக்கும்போது இந்த பாரிட்டி வயலேட் ஆகுது அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ இந்த நியூட்ரினோவோட மிரர் இமேஜ் எப்படி அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு டயக்ராம் இருக்கு. இந்த டயக்ராமை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நியூட்ரினோவோட மிரர் இமேஜை பத்தி கிளியராகவே புரியும். அதுக்கு முன்னாடி நியூட்ரினோவை பொறுத்தளவு அதோட மொமெண்டம் வெக்டார் இந்த பியும் அதோட ஸ்பின் வெக்டார் இந்த எஸ்ஸும் எப்படி இருக்கும்? ஆப்போசிட்லி டைரக்டடா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே வந்து
நம்ம பார்த்துருந்தோம். ப்ரீவியஸா நம்ம போஸ்ட் பண்ண வீடியோல அதை பத்தி சொல்லியிருப்போம். இப்போ நியூட்டனோவை பொறுத்தளவு அதோட மொமெண்டமும் சரி, ஸ்பின் வெக்டார்ஸும் சரி ஆப்போசிட்லி டைரக்டடா இருக்கும், ஆன்டி பேரலா இருக்கும். பொதுவா ஒரு நியூட்ரினோன்னு இருந்தாலே அதோட ஸ்பின்னும் அதோட லீனியர் மொமெண்டமும் எப்படி இருக்கும், ஆப்போசிட்லி டைரக்டட். தட் மீன்ஸ் அந்த ரெண்டு வெக்டாரும் ஆன்டி பேரலா இருக்கும். இது பொதுவா நியூட்ரினோவுக்கு இருக்கக்கூடியது. அதோட மிரர் இமேஜ் அப்படிங்கிறத நீங்க இங்க பாருங்க. நியூட்ரினோ வந்து மிரரை நோக்கி போகுதுன்னா இங்க பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த நியூட்ரினோவை பொறுத்தளவு இங்க பாருங்க, லீனியர் மொமெண்டம் வெக்டார் இது இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஸ்பின் வெக்டார் அப்படியே ஆன்டி பேரலா இருக்கு பாருங்க. இது ஒரு நியூட்டன். மிரரை நோக்கி போகும்போது பாருங்க என்ன ஆகுது, மிரர்ல நீங்க இந்த நியூட்டனோவை பாத்தீங்கன்னா இதோட லீனியர் மொமெண்டம் வெக்டாரும் இதோட ஸ்பின் வெக்டாரும் சேம் டைரக்ஷன்ல இருக்கிற மாதிரி, பேரலா இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நார்மலா நீங்க நியூட்டனோவை பாத்தீங்கன்னா அதோட லீனியர் மொமெண்டம் வெக்டாரும் ஸ்பின் வெக்டாரும் ஆன்டி பேரலா இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ மிரர்ல நீங்க பாக்குறீங்கன்னா என்ன அர்த்தம், இதை நீங்க அப்சர்வ் பண்ணக்கூடிய இந்த கோஆர்டினேட்ஸ் வந்து அப்படியே வந்து மாறுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா என்னங்கிறத இந்த வீடியோவோட ஆரம்பத்துல சொல்லியிருப்பேன். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் கோஆர்டினேட்ஸ்னா எக்ஸ் ஒய் இஜெட் அப்படிங்கிற கோஆர்டினேட்ஸ்ல இருந்து அப்சர்வ் பண்றீங்கன்னா அப்படியே -x -y -zங்கிற கோஆர்டினேட்ஸ்ல இருந்து அப்சர்வ் பண்றீங்க. அப்போ அதுதான் இங்க ரிஃப்ளெக்ஷன். இப்போ இங்க மிரர் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த கோஆர்டினேட்ஸ் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது, மாறுது. எக்ஸ் ஒய் இஜெட்னு இங்க இருந்ததுன்னா இந்த மிரர்ல -x -y -zங்கிற கோஆர்டினேட்ஸ். அங்க பாருங்க நியூட்டனோவோட மொமெண்டமும் ஸ்பின் வெக்டாரும் சேம் டைரக்ஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ இந்த நியூட்டனோவோட அந்த மிரர் இமேஜை நீங்க எடுக்கும்போது அது வந்து ஒரிஜினலா அந்த நியூட்டனோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்க மிரர் இமேஜ்ல இல்ல. அதோட மொமெண்டம் வெக்டாரும் ஸ்பின் வெக்டாரும் இங்க பேரலா அலைன் ஆயிருக்கிற மாதிரி மிரர் இமேஜ்ல தெரியுது. பட் ஒரிஜினலா அது ஆன்டி பேரலா ஓரியன்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த இடத்துல இந்த பாரிட்டிங்கிற விஷயம் வயலேட் ஆகுது. ஒரு நியூட்டனோவை பொறுத்தளவு பாரிட்டிங்கிற விஷயம் வயலேட் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஏன் நியூட்ரினோல பாரிட்டி வயலேஷனை பத்தி பேசுறாங்கன்னா, ஒரு பீட்டா டிகே நடக்கும்போது நமக்கு நியூட்ரினோ தான் வந்து வெளியே வரும், ரைட்டா. நியூட்ரினோன்னு சொல்றதை விட ஆன்டி நியூட்ரினோ வரும், அதான் வந்து எக்ஸாக்டா நம்ம சொல்லணும். அப்போ இந்த நியூட்ரினோ அல்லது அந்த ஆன்டி நியூட்ரினோவை பொறுத்தளவு பாரிட்டி கன்சர்வேஷன் வயலேட் ஆகுதுங்கிறதுக்கு இது வந்து ஒரு இலஸ்ட்ரேஷனா இருக்கும், ரைட்டா. ஸோ அதைத்தான் இந்த இடத்துல வந்து நீங்க பார்க்கலாம். இப்போ நியூட்ரினோவோட மிரர் இமேஜ் இங்க எப்படி இருக்கு, ஆன்டி நியூட்ரினோவா இருக்கு இந்த ஃபிகரை பொறுத்தளவு. ஏன்னா ஆன்டி நியூட்ரினோல தான் இந்த மாதிரி லீனியர் மொமெண்டம் வெக்டாரும் ஸ்பின் வெக்டாரும் ஆன்டி பேரலா வந்து ஓரியன்டா இருக்கும் ஆன்டி நியூட்ரினோல, ரைட்டா. ஆன்டி நியூட்ரினோல லீனியர் மொமெண்டம் வெக்டாரும் ஸ்பின் வெக்டாரும் பேரலா ஓரியன்டா இருக்கும் ஆன்டி நியூட்ரினோல தான். அப்போ ஒரு நியூட்ரினோவோட மிரர் இமேஜ் எப்படி இருக்கு, ஆன்டி நியூட்ரினோவா இருக்கு இந்த இடத்துல, ரைட்டா. அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு பாரிட்டி வயலேட் ஆகுது ஒரு நியூட்ரினோவை பொறுத்த மட்டும். ஸோ இதை வந்து இன்னும் நம்ம கொஞ்சம் வெக்டார் ஐடியாஸை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, நார்மலா நீங்க ஒரு மொமெண்டம் எடுத்தீங்கன்னா அது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ அதுக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கும், px py pzன்னு காம்போனன்ட்ஸ் இருக்கும். இப்போ இதை வந்து நீங்க மிரர் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்டம் காம்போனன்ட்ஸ் என்ன ஆயிரும், அதோட சைன் வந்து மாறிடும். ஒரு லீனியர் மொமெண்டம் வெக்டாரை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்ஸை நீங்க -x -y -zன்னு மாற்றும் போது அந்த மொமெண்டம் வெக்டாரோட சைன் வந்து அப்படியே என்ன ஆயிடும், மைனஸ் ஆயிடும். இப்போ இங்க சைன் மாறுறதுனால இங்க வந்து என்ன ஆகுது, பாரிட்டி ஆபரேட்டரோட வேல்யூ இங்க -1ன்னு வரும். ஆட் பாரிட்டி அப்படின்றது தான் இந்த இடத்துல வரும். அப்ப இந்த வெக்டார்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவோம், நம்ம போலார் வெக்டார்ஸ். இந்த மாதிரி டைப் ஆஃப் வெக்டார்ஸ் நம்ம போலார் வெக்டார்ஸ்னு சொல்லுவோம். எந்த மாதிரி டைப் ஆஃப் வெக்டார்ஸ், இங்க வந்து பாரிட்டி ஆட் பாரிட்டியா இருக்கக்கூடிய வெக்டார்ஸ், சரியா. இதெல்லாம் வந்து போலார் வெக்டார்ஸ். லீனியர் மொமெண்டம் வெக்டார் வந்து ஒரு போலார் வெக்டார். ஏன்னா கோஆர்டினேட்ஸோட சைன் மாறும்போது அந்த மொமெண்டம் வெக்டாரோட காம்போனன்ட்ஸோட சைனும் மாறுறதுனால. ஆனா இந்த ஆங்குலர் மொமெண்டம் வெக்டார் பாருங்க, L = r x p இருக்கு. இதுல நீங்க இங்க வந்து இப்போ மிரர் ரிஃப்ளெக்ஷன் அப்ளை பண்ணுங்க. இந்த ஆர் வெக்டார் இருக்கு இல்லையா, இதுக்கு மிரர் ரிஃப்ளெக்ஷன் அப்ளை பண்ணீங்கன்னா அப்படியே வந்து அந்த சைன் வந்து மாறும். அதே மாதிரி இந்த மொமெண்டம் வெக்டாருக்கு நீங்க மிரர் ரிஃப்ளெக்ஷன் அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கும் வந்து சைன்லாம் வந்து நெகட்டிவா மாறும். ஆனா இப்போ இது ரெண்டுமே கிராஸ் ப்ராடக்டா இருக்கிறதுனால கிராஸ் ப்ராடக்ட் எடுத்ததுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய இந்த ஆங்குலர் மொமெண்டம் வெக்டார் இருக்கு இல்லையா, இதோட சைன் எப்படி இருக்கும், மிரர் ரிஃப்ளெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் அன்சேஞ்சா இருக்கும், ரைட்டா. ஏன்னா இந்த ரெண்டு வெக்டார் ஆரும் வெக்டார் பியும் இது ரெண்டுமே எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மிரர் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும்போது அதோட சைன் மாறக்கூடிய வெக்டார்ஸா இருக்கு.
ஸோ அது ரெண்டுக்கும் நீங்க கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது நார்மலா வந்து L ஈக்குவல் டு ஆர் பிளஸ் பி. ஸோ இங்க மைனஸ் ஆர் இங்க மைனஸ் பி அப்படின்னு இது ரெண்டுமே மாறும்போது கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா ரெண்டுலையுமே மைனஸ் வர்றதுனால, ரெண்டுலையுமே மிரர் ரிஃப்ளெக்ஷன் நடந்ததுன்னா அந்த சைன் மாறிடுறதுனால மைனஸ் கிராஸ் மைனஸ் அப்படிங்கிற போடும்போது என்ன ஆயிடும், அது பிளஸ்ன்னு திரும்ப மாறிடும். அப்போ இந்த ஆங்குலர் மொமெண்டம் வெக்டாருடைய சைன் வந்து இப்ப என்ன ஆயிருக்கு, முன்னாடி பிளஸ்ன்னு இருந்தது, இப்போ மிரர் ரிஃப்ளெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமும் பிளஸ்ன்னு தான் இருக்கு. எதனால, அதுல நீங்க இன்வால்வ் பண்ணக்கூடிய இந்த ரெண்டு வெக்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போலார் வெக்டார்ஸா இருக்குது. அதோட அந்த மிரர் ரிஃப்ளெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க பார்க்கக்கூடிய அந்த சைன் வந்து இது ரெண்டுக்குமே மைனஸ் மைனஸ்னு மாறிடுறதுனால கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ன்னு மாறிடுறதுனால ஓவரால் அந்த ஆங்குலர் மொமெண்டம் வெக்டாருடைய சைன் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது ரிஃப்ளெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமும் அது சேமா தான் இருக்கு. ரைட்டா? ஸோ அப்போ இந்த இடத்துல சைன் ஆஃப் எல் ரிமைன்ஸ் இன்வேரியன்ட் ஈவன் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன். அதனால இந்த வெக்டார் எல்ல என்ன சொல்லுவோம், ஆக்சியல் வெக்டார் அல்லது சூடோ வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். சூடோனா ஃபால்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ ஏன் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா, நார்மலா ஒரு போலார் வெக்டாருக்கு நீங்க அந்த கோஆர்டினேட்ஸோட சைனை வந்து மாத்தினீங்கன்னா அந்த வெக்டார்ஸோட சைனே அப்படியே மாறிடும். ஆனா இங்க வந்து உள்ள இருக்கிற இந்த வெக்டார் ஆர் வெக்டார் பியோட சைன் மாறினாலும் கூட ஓவராலா நீங்க பார்க்கும்போது இந்த ஆங்குலர் மொமெண்டம் வெக்டாருடைய அந்த சைன் மாறல. ஸோ அப்படியே இருக்கு. ஸோ பாரிட்டி கன்சர்வ் ஆயிருக்கு. அப்போ இந்த ஆங்குலர் மொமெண்டம் வெக்டாருங்கிறது ஒரு ஆக்சியல் வெக்டார் அல்லது சூடோ வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். சூடோ வெக்டார்ஸுக்கு வேற சில எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா டார்க், மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஸ்பின், இது எல்லாமே சூடோ வெக்டார்ஸ்ங்கிற கேட்டகரியில வரும். இப்போ ஒரு போலார் வெக்டாரையும் ஒரு ஆக்சியல் வெக்டார் அல்லது சூடோ வெக்டார், ரைட்டா, போலார் வெக்டாரையும் ஒரு சூடோ வெக்டாரையும் நீங்க டாட் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஒரு நம்பர், அந்த நம்பர் எப்படி இருக்கும், அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூடோ ஸ்கேலாரா இருக்கும். ஏன் சூடோ ஸ்கேலார் அப்படின்னு சொல்றோம், ஏன்னா ஒரு போலார் வெக்டாரையும் ஆக்சியல் வெக்டாரையும் நீங்க ப்ராடக்ட் எடுக்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த நம்பர் என்ன ஆகும்னா கோஆர்டினேட் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும்போது அந்த நம்பரோட சைன் மாறிடும். ரைட்டா? ஏன்னா நீங்க எடுக்கக்கூடிய டாட் ப்ராடக்ட் ஒரு போலார் வெக்டாருக்கும் ஆக்சியல் வெக்டாருக்கும். ஸோ அப்போ அந்த நம்பர் என்ன சொல்லுவோம்னா நம்ம சூடோ ஸ்கேலார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல உங்களுக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராசஸ் நடக்கும்போது மிரர் ரிஃப்ளெக்ஷன் எடுத்து பாக்குறீங்க. மிரர் ரிஃப்ளெக்ஷன் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு சூடோ ஸ்கேலார் கிடைச்சது அப்படின்னா அப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல உங்களுக்கு பாரிட்டி வயலேட் ஆகுது அப்படிங்கிறத நீங்க அங்க ப்ரூவ் பண்ணிட முடியும். ரைட்டா? ஏன்னா சூடோ ஸ்கேலார்ஸை பொறுத்தளவு அந்த ஒரிஜினல் ப்ராசஸ் அதே மாதிரி அந்த மிரர் ரிஃப்ளெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க பார்க்கக்கூடிய ப்ராசஸும் ரெண்டும் வெவ்வேறையா இருக்கும். ரைட்டா? அப்படி வெவ்வேறையா இருந்தா அந்த ப்ராசஸ்ல நீங்க அப்சர்வ் பண்றது சூடோ ஸ்கேலார். ஸோ சூடோ ஸ்கேலாருங்கிற ஒரு குவான்டிட்டியை நீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்த்துட்டீங்கன்னா அங்க பாரிட்டி கன்சர்வ் ஆகலன்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இதை வந்து அவங்க இந்த பீட்டா டிகே நடக்கும்போது ஒரு சூடோ ஸ்கேலாரை என்ன பண்ணியிருக்காங்க, அப்சர்வ் பண்ணியிருக்காங்க இந்த சயின்டிஸ்ட் வூ அண்ட் ஃபெல்லோ ஒர்க்கர்ஸ். வூங்கிறது ஒரு சயின்டிஸ்ட், ஃபெல்லோ ஒர்க்கர்ஸ்னா அவரோட ஒர்க் பண்ண சயின்டிஸ்ட். 1957 பீட்டா டிகேல ஒரு சூடோ ஸ்கேலாரை அவங்க வந்து அப்சர்வ் பண்றாங்க. எதுலன்னா அந்த கோபால்ட். ரைட்டா? கோபால்ட்ல வந்து என்ன பண்றாங்க, கோபால்ட் ரேடியோ ஆக்டிவ் கோபால்ட், இதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை கூல் பண்ணி என்ன பண்றாங்க, இதை வந்து ஒரு பீட்டா டிகே ப்ராசஸை உட்படுத்துறாங்க. பீட்டா டிகே ப்ராசஸை என்ன பண்றாங்க, இனிஷியேட் பண்றாங்க. இப்ப பாருங்க, ரேடியோ கோபால்ட்ல இருந்து ஒரு பீட்டா பார்ட்டிகிள் ஒரு ஆன்டி நியூட்ரனோ வந்திருக்கு. ரைட்டா? ஸோ பீட்டா டிகே நடக்கும்போது அங்க என்ன ஆகுது, ரேடியோ கோபால்ட் வந்து நிக்கலா வந்து மாறுது. உங்களுக்கு இப்போ ஒரு பீட்டா பார்ட்டிகளும் ஆன்டி நியூட்ரனாவும் கிடைக்குது. ஸோ இந்த ப்ராசஸ்ல அவங்க ஒரு சூடோ ஸ்கேலாரை அப்சர்வ் பண்றாங்க. சூடோ ஸ்கேலாரோட ஃபார்ம் எப்படி இருக்கு, வி டாட் ஐ. விங்கிறது பீட்டா பார்ட்டிகளோட வெலாசிட்டி, ஐங்கிறது நியூக்ளியர் ஸ்பின். ஸோ இங்க பாருங்க, இது வந்து அந்த ரேடியோ கோபால்ட், இதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு டைரக்ஷன்ல அப்ளை பண்றாங்க. அப்போ அந்த பீட்டா பார்ட்டிகள் எமிட் ஆகுற டைரக்ஷன் பாருங்க, இந்த டைரக்ஷன்ல இருக்கா. ரைட்டா? ஏன்னா அந்த கோபால்ட் நியூக்ளியை என்ன பண்றாங்க, அவங்க மேக்னெட்டிக் ஃபீல்டா ஒரு டைரக்ஷன்ல அப்ளை பண்ணி பீட்டா டிகேயை கொண்டு வர்றாங்க. பீட்டா டிகே கொண்டு வரும்போது பீட்டா பார்ட்டிகளோட அந்த எமிஷன் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கா. இப்போ என்ன ஆகணும், மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம்னா இதே டைரக்ஷன்ல அந்த பீட்டா பார்ட்டிகள் வந்துச்சுன்னா அங்க பாரிட்டி கன்சர்வ் ஆகுதுன்னு அர்த்தம். ஆனா இங்க பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை அப்படியே ரிவர்ஸ் பண்றாங்க. அப்போ அந்த கோபால்ட்ல இருந்து வரக்கூடிய பீட்டா பார்ட்டிகளுடைய அந்த டைரக்ஷன் எப்படி இருக்கு,
ஆப்போசிட்டா மாறிடுச்சா, இங்க வந்து இங்க டவுன்வர்ட்ஸ்ல இருக்கு, இங்க அப்வர்ட்ஸ்ல போயிருச்சா. மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணும்போது இங்க மிரர் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது பாருங்க. கோபால்டோட இமேஜ் இங்க பாருங்க, அப்படியே ஒரு மிரர்ல பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு அந்த பீட்டா பார்ட்டிகளோட எமிஷன் டைரக்ஷன் அப்படியே ஆப்போசிட்டா மாறி இருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன கிடைச்சிருக்கு, ஒரு சூடோஸ்கேலார் கிடைச்சிருக்கு. சூடோஸ்கேலார் கிடைச்சதுனால இங்க வந்து பாரிட்டி கன்சர்வேஷன் வயலேட் ஆகுது பீட்டா டிகேல அப்படின்றத அவங்க வந்து கன்க்ளூட் பண்றாங்க. சரியா? ஸோ அதான் வந்து இந்த ஸ்லைட்ல நீங்க பார்க்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணும்போது அங்க கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட் எப்படி வருது, அந்த பினாமினன்ங்கிறது இங்க எதுனா பீட்டா டிகே அல்லது ப்ராசஸ். ஸோ ப்ராசஸோட மிரர் இமேஜும் ப்ராசஸும் ஒன்னா இல்லை, அது வந்து எப்படி இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கு. ஏன்னா இங்க பாருங்க மிரர் இமேஜ் பாத்தீங்கன்னா பீட்டா பார்ட்டிகளோட டைரக்ஷன் வந்து டவுன்வர்ட்ஸ்ல இங்க இருக்கிறது அங்க அப்வர்ட்ஸ்ல போயிருக்கு. தட் மீன்ஸ் இங்க மிரர் இமேஜும் அந்த ஒரிஜினல் ப்ராசஸும் எப்படி இருக்கு, வெவ்வேறையா இருக்கு. அப்ப அந்த மிரர் சிமெட்ரிங்கிறது இந்த இடத்துல உடைஞ்சிருக்கு. மிரர் சிமெட்ரி உடைஞ்சிருக்குன்னா மிரரை வச்சாலும் அந்த ப்ராசஸ் வந்து மாறாம இருந்தா தான் அது மிரர் சிமெட்ரி. மிரரை வச்சு பார்த்தாலும் ப்ராசஸும் அந்த மிரர் இமேஜும் ஒன்னா இருந்தா தான் மிரர் சிமெட்ரி இருக்குன்னு அர்த்தம். ஆனா இங்க மிரர்ஸை வைக்கும் போது, அதாவது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் நடக்கும்போது என்ன ஆகல, உங்களுக்கு வந்து பார்ட்டி கன்சர்வ் ஆகல. ஸோ பார்ட்டி இந்த இடத்துல வயலேட் ஆகுது அப்படிங்கிறத இது மூலமா அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து வயலேஷன் ஆஃப் பார்ட்டி கன்சர்வேஷன் இன் பீட்டா டிகே. ஸோ இது வந்து நியூக்ளியர் பிசிக்ஸ் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிற ஒரு புக்ல இருந்து நான் வந்து இந்த டாபிக் வந்து நான் சூஸ் பண்ணேன். ஸோ அந்த புக்கோட ஆத்தர் வந்து எஸ்பி பட்டேல். பிஜி பிசிக்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த புக் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நியூக்ளியர் பிசிக்ஸ் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் பை எஸ்பி பட்டேலுங்கிற புக்கு. ஸோ அந்த புக்ல இருந்து தான் நான் இந்த வீடியோக்கு தேவையான கண்டென்ட்டை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வீடியோ ரிலேட்டடா ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.